நம்மில் பல பேர் மறைந்த இயக்குனர் திலகம் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கும் வெள்ளாங்கோவில் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாக்கியராஜ் அவர்களை பொறுத்தவரை ஆந்திராவில் மிக முக்கியமாக ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆந்திராவில் இருக்கும் அந்த பெரும்பான்மையான சமூகம் தமிழ்நாட்டிலும் பறந்து விரிந்து இருப்பதால் அந்த சமுதாய மக்கள் தமிழில் பேசிக்கொண்டே தெலுங்கிலும் பேசிக் கொள்கிறார்கள். அப்படித்தான் பாக்கியராஜ் அவர்களும் நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆந்திராவில் அந்த பெரும்பான்மையான சமூகத்தைச் சேர்ந்தவன் என்றும் தெலுங்கு மொழி எனது தாய்மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியை நன்றாக வாசிக்கிறேன் படிக்கிறேன் எனவும் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஏன் அந்த பெரும்பான்மையான சமூகம் நடத்திய ஒரு மாநாட்டில் பேசிய பாக்கியராஜ் அவர்கள் நானும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்று பெருமையோடு ஆந்திராவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போலத்தான் பார்த்திபன் அவர்களும் அவரது குருநாதரான பாக்கியராஜும் ஆந்திராவில் பெரும்பான்மையாக இருக்கும் அந்த ஒரே சமூகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் மறைந்த இயக்குனர் பாக்கியராஜை பலமுறை அவரது குருநாதர் இயக்குனர் மையம் பாரதிராஜா அவமானப்படுத்தி இருக்கிறார். ஏன் ஒருமையில் கூட பேசியிருக்கிறார். அப்படி ஒருமுறை பாரதிராஜா அவர்கள் பாக்கியராஜ் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக படப்பிடிப்பு தளத்தில் அத்தனை பேர் முன்னிலையிலும் கடுமையாக திட்டிவிட்டாராம். இதனால் மிகுந்த மன உளைச்சலோடு அழுது கொண்டே பாக்கியராஜ் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட படப்பிடிப்பு முடிந்தவுடன் மிகவும் கடுமையாக பாக்கியராஜை திட்டிவிட்டோம் என்று மனதளவில் வருத்தப்பட்டார் பாரதிராஜா. எப்படி பாக்கியராஜை மீண்டும் சமாதானப்படுத்தி தன்னுடன் அழைத்து வருவது என்று பாரதிராஜா கடுமையாக யோசித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அப்போது பாரதிராஜா அவர்களின் இன்னொரு உதவி இயக்குனரான மனோபாலா பாக்கியராஜை சமாதானப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார். குருவை வைத்து சிஷ்யன் என்றாலும் சிஷ்யன் பாக்கியராஜை வைத்து பல திரைப்படங்களில் தனது அசாத்திய திரைக்கதையை வடிவமைத்திருந்தார் பாரதிராஜா. இப்படி பாக்கியராஜ் அவர்கள் பட்ட பல அவமானங்களும் கஷ்டங்களுமே பிற்காலங்களில் பாக்கியராஜை திரைக்கதை மன்னன் எனும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற உதவியது. பல உன்னதமான காதல் திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் திலகம் கே பாக்கியராஜ் தனது சொந்த மகள் காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பல ஆண்டுகள் பேசாமல் இருந்த கதை பல பேருக்கு தெரியாது. இயக்குனர் பாக்கியராஜ் மற்றும் நடிகை பூர்ணிமா தம்பதியினருக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருந்த சூழ்நிலையில் தனது மகனை வைத்து எப்படி சித்து +2 என்ற திரைப்படத்தை பாக்கியராஜ் இயக்கினாரோ அதே போல தனது மகளை கதாநாயகியாக வைத்து பாரிஜாதம் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் பாக்கியராஜ். ஆனால் சரண்யா பாக்கியராஜ் நடித்த அந்த திரைப்படம் சரிவர ஓடாததால் சொற்ப திரைப்படங்களில் நடித்திருந்த அவரது மகள் பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொள்ளவே பாக்கியராஜ் பல ஆண்டுகள் தனது மகளிடம் பேசாமல் இருந்தார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பாக்கியராஜ் தனது மகளிடம் பேசாமல் இல்லை. ஒரு கட்டத்தில் பாக்கியராஜின் மகள் சரண்யாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கவே பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் தனது மகளை தன்னோடு இணைத்துக் கொண்டார் பாக்கியராஜ். இந்த தகவலை பல பேட்டிகளில் பாக்கியராஜை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாரடைப்பு காரணமாக மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் கடைசி காலகட்டத்தில் தனது மகனை நினைத்து மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் திலகம் திரைக்கதை மன்னன் என்று தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா அளவில் பெயர் பெற்றிருந்த பாக்கியராஜால் தனது மகன் சாந்தனுவை தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக்க முடியவில்லை என்ற வருத்தம் கடைசி வரை பாக்கியராஜிடம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பாக்கியராஜின் மகன் சாந்தனு கடந்த 2015ஆம் ஆண்டு பிரபல தொகுப்பாளினி கீர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு திருமணம் முடிந்து 12 ஆண்டுகளை கடந்த நிலையில் குழந்தை இல்லாத கேள்வி பல தரப்பிலும் எழுப்பப்பட்டது. சாந்தனு பாக்கியராஜ் பல பேட்டிகளில் நாங்கள் தான் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டு வருகிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இது எங்களது தனிப்பட்ட விஷயம், வேறு யாரும் தலையிட வேண்டாம் என்று சாந்தனு பாக்கியராஜ் குறிப்பிட்டிருந்த நிலையில் தனது மகன் வழி பேரன் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்த பாக்கியராஜுக்கு இந்த செய்தி மேலும் மன வருத்தத்தை தந்தது. மகனின் திருமண வாழ்க்கை திரை வாழ்க்கை என இந்த அச்சமே பாக்கியராஜின் மன உளைச்சலுக்கும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது.